வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான உயிரி தாவரவியலுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பி டைப்புக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கெல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் தான். நமக்கு 30 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ப்ராக்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மார்க்கில் எதுவும் குறைக்க மாட்டாங்க. ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 50 × 150 15 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்டீரியர் 1 மார்க்கும் நல்லா பார்த்துக்குவோம். கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக பாட்னியில் 1 மார்க் கேட்டுருவோம். இப்போ கசப்புகளுடைய அரசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். நிலவேம்பு மெடிசினல் பிளான்ஸ் ஆஃப் காமன்லி நவுன் ஆஸ் கிங் ஆஃப் பிட்டர்ஸுங்கிறது நிலவேம்பு தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 2 மார்க் 3 மார்க் நீங்கள் படித்தாலே போதும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் நம்ம 2 மார்க்கும் 3 மார்க்கும் 5 மார்க்கும் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 6 × 2 12. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 6 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரூரா கனிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. ஸோ 5 மார்க் கொஸ்டினை 2 மார்க்கில் மேக் பண்ணியிருக்காங்க. கரூரா கனிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் கால்டு பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட், கிவ் அன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரபணு இடைச்செயல்கள் என்றால் என்ன. வாட் இஸ் மீன் பை ஜீன் இன்ட்ராக்ஷன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க கிராசிங் ஓவர். மேலே உள்ள படத்தில் குறிப்பிடப்படும் குறுக்கேற்றத்துடைய வகையாது. அக்குறுக்கேற்றத்தின் மாற்று கூட்டின் நிகழ்வரைவு RF எத்தனை சதவீதம். விச் டைப் ஆஃப் கிராசிங் ஓவர் இஸ் மென்ஷன் ஃபார் above the diagram. மென்ஷன் த percentage ஆஃப் recombinant frequency. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் இம்பார்ட்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன. புக் பேக் தான் இது. டிஃபைன் பை ரெமிடியேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல கலப்பினமாக்கல் என்றால் என்ன. வாட் இஸ் சிமாட்டிக் ஹைபிரிடைசேஷன். மாசடைந்த மண்ணில் இருந்து கேட்மியத்தை அகற்றும் முறையாது. எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கவும். விச் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வால்வ் ரிமூவல் ஆஃப் கேட்மியம் ஃப்ரம் த கண்டாமினேட் சாயில் டிஃபைன் வித் இன் எக்ஸாம்பிள். ஸோ பயோ ரெமிடியேஷன் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி திரள் பிரமிடு என்பது தலைகீழ் வடிவத்தில் காணப்படும். உன் காரணத்தை கூறுக. A pyramids of biomass is always inverted in shape. State your explanation. கடினமாக்கல் விதை நீர்த்தியின் பயன்களை குறிப்பிடுக. மென்ஷன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீட் ட்ரீட்மெண்ட். மஞ்சள் நிறத்திற்கு காரணமான வேதிப்பொருள் எது. குர்குமின். கரெக்டான ஆன்சர். வேதிப்பொருளின் பயன்களை குறிப்பிடு. விச் ஒன் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் yellow கலர் இன் டர்மரிக். மென்ஷன் த யூசஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அடுத்து பார்ட் 3ல் 6 × 3 18. ஸோ இதில் நமக்கு டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஓபியூலும் மெச்சூர் ஆன்சரும் இம்பார்ட்டன்ட். நமக்கு டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆன்சரே கேட்டாங்க. 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றத்தினை படம் வரைந்து பாகங்களை குறிப்பிடுக. ட்ரா த ஸ்ட்ரக்சர் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆன்டீர இனத்தில் காணப்படும் 3 வகை தாவரங்களை விளக்குக. ஸோ ஒடுங்கு கொல்லி. எக்ஸ்பிளைன் த 3 kinds of plants that have received for lethal gene in for antirrhinum species. பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்திற்கு இடையான வேறுபாட்டினை அட்டவணைப்படுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தாங்கி கடத்திக்குள் நகலாக்கத்தை எளிதாக்குவதற்கு தேவைப்படும் பண்புகள் யாவை. வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் விச் ரெக்யூர்ட் ஃபார் ஃபெசிலேட்டிங் குளோனிங் இன் வெக்டர்ஸ். உடல கருவாக்கத்தின் பயன்பாடுகளை எழுதுக. ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன. அதன் 3 வகைகளை கூறுக. வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். மென்ஷன் த டைப்ஸ். வன சூழ்நிலை மண்டலத்தின் வகை பிரமிடு கதிர்கோள வடிவத்தில் தோன்றுவதற்கு காரணம் யாது. ஜென்ரலி த பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் இஸ் ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம். லுக் லைக் த ஸ்பிண்டில் ஸ்பீஸ் த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இன் ஸ்டேட் யூன் ஃபார் ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொலை உணர்வி. கண்டிப்பாக அது 5 மார்க்கில் இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. தொலை உணர்வி ரிமோட் சென்சிங் சிறப்பு பயன்கள் யாவை. பிரிங் அவுட் த ஸ்பெசிபிக் யூசஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங். செயற்கை தேர்வு முறையின் 3 முக்கிய வகைகளை குறிப்பிட்டு ஏதேனும் ஒரு வகையினை விளக்குக. மென்ஷன் த 3 மெயின் டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் மெத்தட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஒன் ஆஃப் த மெத்தட். இது சில டைம் 5 மார்க்கில் ரிப்பீட் ஆகும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு
5 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டே புக் பேக்லேருந்து கேட்டாங்க, பியூர் சயின்ஸ் பார்ட்லேருந்து. சூழ்களுடைய பல்வேறு வகைகளை படத்துடன் விவரிக்கவும். ஆர்த்தோட்ரோபஸ், அனட்ரோபஸ், செமி ஆர்த்தோட்ரோபஸ். ஸோ அந்த மாதிரி வரும். ஓங்குத்தன்மை மறைத்தல் நிகழ்வை தக்க எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓவில்ஸ் வித்தின் சூட்டபிள் டயக்ராம். லிஸ்டட் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித்தின் ஃபார் சூட்டபிள் எக்ஸாம்பிள். புள்ளி சடிதி மாற்றம் என்றால் என்ன, அதன் வகைகளை விவரிக்கவும். அல்லது உயிரி பொருள் கொள்கை என்றால் என்ன, வேம்பு மற்றும் பாஸ்மதி அரிசியில் உள்ள உயிரி பொருள் கொள்கைகளை குறித்து விவரிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் டைப்பில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன்? எக்ஸ்பிளைன் த வேரியட் டைப் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன். வாட் ஆர்ஸ் மீன் பை த பயோஃப்ரைசி? எக்ஸ்பிளைன் த பயோஃப்ரைசி ஃபார் நீம் அண்ட் பாஸ்மதி ரைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை வரிசைப்படுத்துக. ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. தொற்று தாவரங்கள் என்றால் என்ன, அதன் புற அமைப்பில் காணப்படும் தகவமைப்புகள் யாவை? லிஸ்ட் அவுட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். வாட் இஸ் எபிபைட்ஸ்? பிரிங் அவுட் த மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் பிரசன்ட் இன் இட். சிதைவு செயல்முறையின் பல்வேறு நிலைகள் கூறுக. அல்லது ஓசோன் குறைதலின் முக்கிய விளைவுகள் யாவை? பிரிங் அவுட் த டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மெக்கானிசம் ஆஃப் டிகம்போசிஷன். வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளஷன்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில். பல்வேறு விதமான நவீன விதை பாதுகாப்பு முறைகளை குறிப்பிடுக. ஸோ சீட் ரிலேட்டடாக கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. பல்வேறு விதமான நவீன விதை பாதுகாப்பு முறைகளை குறிப்பிடுக. அல்லது இயற்கை பூச்சிக்கொல்லியினை எவ்விதம் தயாரிப்பாய், அதை கையாளும் விதத்தை கூறுக. மென்ஷன் த வேரியஸ் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன். ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் த ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ்? ஹவ் வில் யூ ஹேண்டில் இட்? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் 10 5 மார்க்கை நல்லா தரவு பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் நேரத்தில் உங்களால் 5 மார்க் படிக்க முடியலன்னா அந்த கண்டென்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. கண்டிப்பாக பாதி மார்க்காவது உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷனில் கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கொஷின்லாம் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருந்தால் கேட்பாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இன்டீரியர் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 200 1 மார்க்கையும் நீங்கள் நல்லா படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாட்டி ஜுவாலஜியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காத நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுதான் அப்டேட்டு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது. அதையும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.